எல்லாவற்றையும் இப்ப பார்த்தோம், ஒருவராய் அவர் செய்கிறார், ஒருவராய் செய்கிறார். ஒருவருடைய ரத்தம், ஒருவருடைய கிரியை எல்லாம் பார்த்தோம், ஒருவருடைய கீழ்ப்படிதல், ஒருவருடைய நீதி எல்லாம் பார்த்தோம். அப்ப எல்லாவற்றையும் ஒருவராய் செய்கிறவர், மகிமையை வேறொருவருக்கும் கொடுக்காதவர். என்ன, அவர் ஒருவராய் தான் எல்லா காரியத்தையும் செய்ய விரும்புகிறார். மகிமையை வேறொருவருக்கும் கொடுக்க விரும்பாததான கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எதனால தெரியும் சர்வ வல்லமை உள்ள தேவன்னா என்ன அர்த்தம்னு? சர்வ வல்லமை உள்ள தேவன்னா எல்லாவற்றையும் செய்ய எல்லாம் வல்ல தேவன் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதான் திரும்ப சர்வ வல்லமை உள்ள தேவன்னா அதுதான். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அல்மைட்டின்னு போட்டிருக்கோம், ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், எல்ஷடாய். எல்ஷடாய்னு எபிரேய வார்த்தை. அப்போ இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஆம்னிபொட்டன்ட் சொல்லுவாங்க. அப்போ சர்வ வல்லமை உள்ள எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒருவராய் செய்யக்கூடியவர். அதாவது அவருடைய அர்த்தம் சர்வ வல்லமை உள்ளவர்னா அவர் யாரையும் டிபெண்ட் பண்ணி ஒரு காரியத்தை செய்கிறது இல்லை, யாருடைய துணையையோ கொண்டு அவர் ஒரு காரியத்தை செய்கிறது. ஏன்னா அப்படி ஒருவருடைய துணையை கொண்டு அவர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால் அந்த மகிமை என்ன பண்ணும், அவருக்கு கொஞ்சம் போயிடும். அதனால அதை அப்படி செய்கிறது கிடையாது. சர்வ வல்லமை உள்ள தேவனா எல்லாவற்றையும் தானே செய்ய வல்லமை உள்ளவர். இப்போ நம்முடைய ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது. நம்ம அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட ஜனங்களும் அவரை விட்டு வழிதப்பி போனவர்களுமாய் காணப்படுகிறோம். அவர் சொல்றாரு, இழந்ததை மீட்கவும் ரட்சிக்கவும் நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லும்போது நம்முடைய ரட்சிப்பு அவருக்கு ரொம்ப விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பை பாத்தீங்கன்னா இன்னொருவரை வைத்து செய்யக்கூடியதான சர்வ வல்லமை இல்லாத தேவன் அவர் அல்ல. இப்ப சர்வ வல்லமை உள்ள தேவன்னா ஆம்னிபொட்டன்ட், நான் எல்லாவற்றையும் நானே செய்ய வல்லவர், மற்றொருவருக்கு அந்த மகிமையை நான் கொடாதவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 6:3 வாசிங்க, நான் கொஞ்சம் சீக்கிரமா போலாம். யாத்திராகமம் 6:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். இப்படி தரிசனமானார். என்னன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா நாம் மட்டும்தான் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லுகிறதான வார்த்தை. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு அவர் தரிசனமானாராம். இப்ப மோசேயிட்ட அவர் பேசுறாரு, ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்பட்டேன். இங்க சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி அவர்களுக்கு நான் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். இப்ப மோசேயிட்ட சொல்றாரு, ஆனாலும் யெகோவா என்கிற என் நாமத்தினால் அவர்களுக்கு நான் அறியப்படவில்லை. யெகோவானா என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் என்று சொல்லி அர்த்தம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள், கர்த்தர் என்று சொல்லி அர்த்தம். தேவன் என்று நான் அறிமுகப்படுத்தி கொண்டேன், நான் கர்த்தர் என்று என்ன அறிமுகப்படுத்தல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் நமக்காக என்ன பண்ண முடியும், வர முடியும், நம்மளை ரட்சிக்க முடியும், அவர் மேலதான் விசுவாசத்தை வைக்க முடியும் என்பது மிகவும் ஆழமான முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. பாருங்க, அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய இப்படி சொல்றான் சங்கீதக்காரன் 136:4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஏன் அப்படி சொல்றான்? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர்னா தனி ஆளா நின்று, இப்ப பாருங்களேன், நான் 10 பேரை கூட்டு போய் சண்டை போடுறது பெருசா, நான் தனியா நின்று சொல்றாங்களே சிங்கம் சிங்கிளா தான். அப்ப ஏன் சிங்கத்துக்கு அப்படிப்பட்டதான ஒரு 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 மதிப்பு அந்த மிருகங்களின் மத்தியில காணப்படுது? அது வல்லமை உள்ளது, அது பெருசா இருக்கிறத பார்த்து பயப்படாது, தனியா நிக்கிறதுக்கு தயாரா இருக்கும் இல்லையா? அப்ப தேவனை யோசித்து பாருங்க, ஒரு அனிமல, ஒரு சாதாரண மிருகத்தினுடைய நிலைமையே எப்படி காணப்படுது. அப்ப தேவாதி தேவன் அவர் தனியா, அவர் ஒருவராய் அவர் காரியங்களை செய்கிறார் என்பது முக்கியம். அப்ப சங்கீதக்காரன் சொல்லி கொடுக்கிறான், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை நீங்க சொல்லி பாருங்க. சொல்லும் போதே பிசாசு சொல்லுவான், இல்ல அவர் 3 பேரை, அவர் ஆதியில அதிசயம் செய்யும் போதே 3 பேரை இருந்தாரு, ஆவியா இருந்தாரு, வார்த்தையா இருந்தாரு, அவர் தனியா செய்யல அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்படின்னு சொன்னா என்ன சொல்றான்? அவர் ஒருவர் கிடையாதுன்ட்டு சொல்றான். நீங்க சொல்லி பாருங்க, நீங்க துதிக்கணும் ஆண்டவர். எப்படி சொல்லணும்? ஒருவராய் நீர் அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் நீர் அற்புதங்களை செய்கிறவர், ஒருவராய் என்னை நீர் ரட்சிக்கிறவர், ஒருவராய் நீர் என்னோடு கூட வாசம் பண்ணுகிறவர். அப்படி சொல்லி பாருங்க, பிசாசுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அது பாருங்க, அடுத்த வசனம் ஏசாயா 44:24. உன் மீட்பரும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மீட்பர்னா என்ன அர்த்தம்னு, உனக்காக ஒரு கிரயத்தை செலுத்தி உன்னை வாங்குகிறவருக்கு பேரு தான் மீட்பர். உனக்காக கிரயத்தை செலுத்தின ஒருவர் உண்டு என்று சொன்னால் நான் சொல்லியிருக்கேன்,
அது இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த உலகத்தில் என்று சொல்லி அர்த்தம். ஒருவராய் உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை. சொல்லுங்க, நீர் ஒருவர் தான் என்னுடைய மீட்பன், நீர் ஒருவர் தான் என்னுடைய மீட்பன் சொல்லுங்க. ஆண்டவர் மகிமைப்படுவார். நீர் ஒருவர் தான் என்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கினீர், நீர் ஒருவர் தான் என்னுடைய பிதான்னு சொல்லுங்க. ஆண்டவர் மகிமைப்படுவார். உன்னை உருவாக்கினவர் தான் உன்னுடைய பிதா, உருவாக்கினே சொல்லுங்க. ஆண்டவர் மகிமைப்படுவார். அவர் சொல்றாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். சொல்லுங்க, நீர் ஒருவராய் வானங்களை விரித்தீங்க, நீர் ஒருவராய் பூமியை பரப்பினீங்க சொல்லுங்க. ஆண்டவர் மகிமைப்படுவாரு. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? இல்ல, அவர் இன்னொருவரை வைத்து செய்தார் என்று சொல்லி என்ன பண்ணுவான்? அவன் உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். அப்பால போய் சாத்தானேன்னு சொல்லிட்டு, ஒருவராய் நீ எல்லாவற்றையும் செய்தவர் என்று சொல்லுங்க.